என்ன இறக்கலாமா? இவ்வளவு சரக்கு இங்க இறக்க முடியாது சார். கடை ரொம்ப சின்னதா இருக்கு. மாரா, என்னாச்சுடா? வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, கடை ரொம்ப சின்னதா இருக்கு, இவ்ளோ பொருள் இங்க இறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏண்டா, என்னடா இது? பொருள் இறக்கி வைக்கிறதுக்கு உனக்கு இடமா இல்ல? அதான் அவ்வளவு பெரிய கடை இருக்குல்ல, அங்க வந்து இறக்கி வைக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன வேணாம்? ஏய், இங்க பாரு, நீ உங்க அப்பாவுக்கு எதிரில தான் கடை போட்டிருக்க, எதிரா கடை போடல. ரொம்ப தான் முறுக்கிட்டு நிக்கிற. நீ அந்த கடையில வந்து வியாபாரம் தான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிருக்க. அதுக்காக எதுவுமே இல்ல ஆயிடுமா? பொருள் எல்லாம் இறக்கி வச்சுக்கலாம். நீங்க போங்க, வண்டி எடுத்துட்டு போய் காவேரி வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன்ல. எல்லாரும் தெரியும்டா. நீங்க போங்க, வண்டி எடுத்துட்டு போய் இறக்கி வைங்க. இல்ல, பாத்து பத்திரமா இறக்கி வைங்க. போங்க, சீக்கிரமா போங்க. ஏன் இப்படி பண்ற? என்ன சும்மா பண்றேங்கிற? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். நீ பேசாம இரு. அண்ணா போங்க. சரிங்க மேடம். அத்த, ஏன் இப்படி படுத்திட்டு இருக்க? என்ன படுத்துனாங்க? நீ என்ன ஓவரா முறுக்கிட்டு இருக்க? துரைக்கு ஒண்ணும் புரியாதோ? டேய், ஒரேடியா அப்படியே ஒதுங்கி இருந்துடக்கூடாது. அப்பப்ப போக்குவரத்தா இருக்கணும்டா. இல்லன்னா டச் விட்டு போயிடும்ல. நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் ஆக விட்டுருவேனா? என் மாறனும் வீராவும் எப்பவும் எல்லார் கூடயும் ஒன்னாதான் இருக்கணும். பரவாயில்ல, விடு. வேணும்னா நம்ம பொருள் எல்லாம் இறக்கி வைக்கிறோம்ல, அதுக்கு இடம் வாடகையை கொடுத்துடலாம். எது? வாடகை குடுப்பியா? அப்படியே போட்டேன்னா வாடகை குடுப்பீங்களாமே? வாடகை கிடகை கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் இந்த வள்ளி யாருன்னு. பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்களோ? பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு வாடகை கொடுப்பாங்களாம். என்ன என்ன சிரிக்கிற? உன்ன மாதிரி கோவத்தையும் பாசத்தையும் யாராலையும் காட்ட முடியாது. தானே. நீ காலேஜ் போல? கிளம்புறேன். கிளம்பு. எப்ப பார்த்தாலும் படிப்புனே தான் இருப்பா. இன்னைக்குதான் கொஞ்சம் சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஏய், காலேஜ் போறங்கிற புக்கெல்லாம் இல்லையா? எல்லாமே ஆட்டோல தான் இருக்கு. ஆட்டோலயா போற? ஆட்டோல போனா போற வழியில 2 சவாரி ஏத்திட்டு போய் அப்படியே காலேஜுக்கு போயிருவேன்ல. சும்மா தானே நிக்குது. போற வழியில 4 காசு சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லல்ல. திருந்தவே மாட்டல நீ. நான் திருந்துறதுக்கு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓடா. டேய், மாறா. ஐயோ ராகவா, என்னடா இது? இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் பார்த்து இருக்க கூடாதா? என்னடா? டேய், என்னடா? ஏன்? சாரிடா, தெரியாமதான். போடாங்க. மரா, என்னடா என்னடா இது? இப்ப அவங்க வந்து பார்த்தா என்னடா பண்றது? என்ன மச்சான்? இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமா சார், இந்த மெட்டீரியல் அவங்க வந்து பார்க்கற முன்னாடி ஏதாவது பண்ணலாம். தொலைச்சு விட்டுடலாம். அல்ல கிடைக்கும் சார். ஏன் மச்சான் பாத்து இருக்கிறது இல்லையா? இல்ல, இப்ப வேற அது காஃபிக்காரர். அவ்வளவு சீக்கிரமாலாம் போகாது. சரி சார், நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை ஐயோ, பார்க்கலாம். இப்படி வாங்க. அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். உங்களுக்கு ஓகே என்ன பண்ணிக்கலாம். சரி, செக் பண்ணிடலாமா? பண்ணுங்க பண்ணுங்க.
இப்படியே வச்சு. போ, பக்கத்துல போ. என்ன சார் எல்லாம் கரையா இருக்கு? கரையா? சார் சார் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அது ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான், மேல மட்டும்தான். நீங்க மத்ததெல்லாம் நல்லா இருக்கும், நீங்க வேணா பாருங்களேன். மொத்த துணிக்கு இந்த ஒரு பண்டில் சாம்பிள் பார்த்தா பத்தாதாமா? லட்சக்கணக்கில் ரூபா கொடுத்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற மெட்டீரியல் இப்படி கரையா இருந்தா எப்படிமா QC ஓகே பண்றது? என்ன ராமச்சந்திரன் சார், இதுக்கு தான் நான் உங்ககிட்ட வாங்குறேன்னு சொன்னேன். பையன் கடை ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா இருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இப்படி அசிங்கப்படுத்துறாரு சார். தெரியாம காஃபி கொட்டிடுச்சு. மத்த மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கு சார். நீங்க வேற எதுல வேணாலும் செக் பண்ணி பாருங்க. சும்மா இந்த ரீசன்லாம் சொல்லாதீங்க. இதுல காபி கொட்டிருக்கோம், இன்னொரு பண்டில டீ கொட்டிருக்கோம், இல்ல சார். அப்புறம் இன்னொரு பண்டில வாழைக்கரை இருக்கும். இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? வாங்குனீங்களா இல்ல பழைய துணி ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்தீங்களா? சார் மரியாதையா பேசுங்க. அப்பா மெட்டீரியல் அப்படிதானே இருக்கு. நீங்க புதுசா ஆரம்பிச்சு உங்க கடை வேணா தரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க எக்ஸ்போர்ட் கம்பெனிக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் ஃபாலோ பண்றோம். அதுல நாங்க எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். நாங்க இந்த ஆர்டரை கேன்சல் பண்றோம். உங்களை நம்பினதுக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. நாளை காலையில மெட்டீரியல்ஸ் நான் எப்படி அனுப்புறதுன்னு தெரியல.